Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கேஸ் ஸ்டடி 2 அந்த क्वेश्चन பார்க்க போறோம். அதே மாதிரி முடிஞ்சா இன்னொரு கேஸ் ஸ்டடியை உங்களுக்கு கவர் பண்ண பார்க்கறேன். இந்த வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்க ஒரு சாம்பிள் பேப்பர் முடிச்ச மாதிரி தான். ஓகேவா? அவ்வளவு இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான் உங்களுக்கு கவர் பண்றேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கேஸ் ஸ்டடி 2. சோ இந்த வீடியோ கொஞ்சம் குவைட் லாங்கா தான் இருக்கும். because ரெண்டு கேஸ் ஸ்டடி கவர் பண்றதுனால. So let's see the question. An engineer is designing a new metro rail network in the city. நீங்க பாத்தீங்கன்னா initially ரெண்டு மெட்ரோ லைன்ஸ் இருக்கு A and B which is consisting of multiple stations are designed. The track for the line A இது வந்து first line A ஓட representation and while for the track line B வந்து இங்க இருக்காங்க பாருங்க இதுதான் basically question ஓட continuation. So based on the above information answer the following questions. Okay, find whether the ரெண்டு மெட்ரோ லைன்ஸ் are parallel. Obviously மெட்ரோ லைன்ஸ் will be parallel as easy as சும்மாவே நீங்க வந்து yes அப்படினு அடிச்சுக்கலாம். பேசிக்கா நீங்க யோசிச்சீங்க அப்படினாலே பட் இப்படிதான் நீங்க யோசிச்சு ஐயோ மெட்ரோ லைன்ஸ் வந்து பேரலல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு மூட்டை தான் தருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க சால்வ் பண்ணாதான் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பா ரயில்வேஸ் வந்து பேரலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. இப்ப நீங்களே பாருங்க இதை சால்வ் பண்ணி காட்டுறேன் அது பேரலா இல்லையான்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். இப்ப நான் பண்ணி காட்டவா? இப்போ டைரக்ஷன் ரேஷியோ அந்த ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இங்க இந்த லைனை பாருங்க, இங்க பாருங்க 3 - 2 4 இத டைரக்ஷன் ரேஷியோ கரெக்ட்டா? 2 1 -3 கரெக்ட்டா? இவங்க தான் டைரக்ஷன் ரேஷியோ. நான் இங்க தனியா எழுதுறேன். சால்வ் பண்ணும்போது நாங்க புரியும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து பார்த்தோம் அப்படினாலே parallel லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 - 2 4 அதுக்கப்புறம் 2 2 1 -3. இப்போ இவங்க parallel இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். 3/2 should be equal to -2/1 should be equal to 4/3. அப்படியா? அப்படி இருக்கா? இல்ல. அப்படின்னா obviously they not parallel. நீங்க சும்மா ஐயோ லைன் இது மெட்ரோ லைன்ஸ்னா வந்து கண்டிப்பா parallel தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா தப்பாயிடும். இந்த மாதிரி செக் பண்ணிட்டு டைரக்ஷன் ரேஷியோ செக் பண்ணிட்டு அது parallel இல்லையான்னு சொல்லணும். அவ்வளவுதான். இத ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனோட ஆன்சர் பார்க்கலாம். இங்க பாருங்க இதோட ஆன்சர் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? பண்ணுவோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். The solar panels are to be installed on the rooftop of the metro station. Determine the equation of the line representing the placement of the solar panels on the rooftop of line A station given that the panels are to be positioned parallel to the line A track and pass to the point. Passing through point சொல்லியாச்சு. அந்த லைன் ஏ ஒரு ட்ராக்டர் parallel இருக்கணும் அப்படின்றது கூட சொல்லியாச்சு. சரி இப்போ நம்ம இத எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ required line equation எப்படி passing through point உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? passing through point உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? passing through point 1 -2 -3. passing through point வச்சு you can just write the rest of the thing. பாருங்க passing through point வச்சு so usual line equation எப்படி இருக்கும்? x minus passing through point அப்படியே போட்டுக்கிறேன் equals to y minus of minus plus 2 equals to z minus of minus plus 3 by கீழ denominatorல என்ன இருக்கணும் அப்படின்னா since parallel lines வந்து have proportionate directional ratio the required line is parallel. இப்போ வந்து கீழ இருக்க direction ratio என்ன இருக்கணும்? proportional இருக்கணும். proportional இருக்கணும்னா obviously line 1 க்கு அது parallel இருக்காங்க இல்லையா? line 1 ஓட ரேஷியோ இது direction ratio என்ன இதுதான். அப்ப அதுதான் கீழ வரும் denominatorல by 3 உங்களுக்கு by 2 -2 by 4 இதுதான் வந்து ஆன்சர். புரியுதா? நான் ஒண்ணுமே பண்ண லைன் ஈக்குவேஷன் தான் எழுதிருக்கேன். இங்க டைரக்ஷன் இங்க வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பாசிங் த்ரூ பாயிண்ட், இங்க வந்து இந்த லைன் 1 ஓட டைரக்ஷன் ரேஷியோ போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இது ரெண்டாவது சப்டிவிஷன். இப்போ நம்ம மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். நீங்க நல்லா பாருங்க. To connect the stations a pedestrian pathway perpendicular to the two metro lines are to be constructed. passes to the point கொடுத்திருக்காங்க. passes to the point கொடுத்திருக்காங்க. அது perpendicular நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கண்டுபிடிக்கும். perpendicular அப்படினாலே உங்களுக்கு என்ன அப்படினா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் a1 a2 plus b1 b2 plus c1 c2 0. passing through point அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ அத வச்சு நம்ம எழுதிடலாம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? passing through point என்ன கொடுத்திருக்காங்க? 3 2 1 கொடுத்திருக்காங்களா? கரெக்ட்டா? 3 2 1 கொடுத்திருக்காங்க. அப்ப I can just write
இங்க வந்து 3 passing through point 3 2 1 டினாமினேட்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் சம் வேல்யூ வரணும் அத வந்து நம்ம உங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறது படி பெர்பெண்டிகுலரா இருக்கணும் பெர்பெண்டிகுலர் டு both L1 and L2 அப்படினா I can say first line equation இருக்கும் இல்லையா அவங்களோட இதோட இந்த ABC ய மல்டிப்ளை பண்ணி இங்க வந்து A B C இருக்கும் இந்த டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இவங்க வந்து the perpendicular to line L1 and L2 இல்லையா அதனால I can just say அந்த ரெண்டு லைனோட இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் A B C ஓட 3 passing through point 3 into A minus 2 into B plus 4 into C equals to 0 இது ஒரு ஈக்குவேஷனா ரெண்டாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி ரெண்டாவது லைனுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்காங்க அப்படின்றதால அவங்க வச்சு எழுதுறோம் சரி இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா A ஓட வேல்யூ நமக்கு 2C/7 வரும் B ஓட வேல்யூ வந்து 17C/7 அப்படினு சொல்லி வரும் இப்போ அப்ப required line equation எப்படி இருக்கும் அந்த நம்ம வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம மாத்தி எழுதிக்கணும் அவ்வளவுதான் A க்கு பதிலா இத போட்டுக்கோங்க B க்கு பதிலா இத போட்டுக்கோங்க அவ்வளவுதான் நீங்க போடிங்க அப்படினாலே you will get the solved value அப்ப உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து x - 3/2 equals y - 2/17 equals z - 1/7 ஓகேவா அவ்வளவுதான் இந்த A சப்டிவிஷன் முடிஞ்சது இப்போ நம்ம வந்து let's look at the B subdivision क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनல வந்து where is question fine क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க find the shortest distance between the line A and B shortest distance ஆலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதை அப்ளை பண்ண வேண்டியதுதான் லைன் A and B கொடுத்தாச்சு லைன் L1 and L2 உங்களுக்கு L1 and L2 ஓட லைன்ஸ் வந்து அத வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படினா நீங்க என்ன பண்ணணும் shortest distance அப்படினா இத ஃபார்முலா B1 cross B2 A2 vector minus A1 vector divided by B1 vector into B2 vector கரெக்ட்டா இதுதான் நாம பண்ணனும் இப்போ B1 cross B2 A2 minus A1 B1 cross B2 னா first A1 A2 vector B1 B2 vector னா முதல்ல என்னன்னு தெரியும் lines L1 and L2 க்கு A1 is equal A1 னா என்னன்னா direction ratio base point A1 னா வந்து basically வந்து passing through point passing through A2 னா வந்து direction ratio base point அதே மாதிரி B1 னா வந்து passing through point B2 னா வந்து direction ratio base point சோ அத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படினா சரிங்களா அத வச்சு நம்ம பார்த்தோம்னா A1 ஓட வேல்யூ என்ன சொன்னேன் நான் வந்து it is based on passing through point கரெக்ட்டா அவங்க क्वेश्चनே வந்து கொடுத்திருக்காங்க லைன் L1 க்கு passing through point 2 - 1 3 கரெக்ட்டா அத வச்சு நான் இங்க போடுறேன் 2 - 1 3 அதே மாதிரி அதோட டைரக்ஷன் ரேஷியோ கீழ டினாமினேட்டர்ல இருக்குது வச்சு 3 2 4 - 2 4 அதே மாதிரி தான் லைன் L2 க்கும் அதே மாதிரி இங்க வந்து passing through point 1 3 -2 அதே மாதிரி இங்க வந்து direction ratio 2 1 -3 இப்போ இவங்க எல்லாரும் வந்து நம்ம வந்து இப்போ B1 cross B2 ஓட வேல்யூ நீங்க வந்து வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சு வெச்சுக்கோங்க அதோட வேல்யூ என்ன வரும்னா 2i cap + 17j cap + 7k னு வரும் அதோட நீங்க வந்து A2 - A1 பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு -i + 4j - 5k வரும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை B1 cross B2 ஓட magnitude மட்டும்னா you have to just put like இந்த மாதிரி பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு -2 + 68 -35 divided by under root of 4 + 289 + 49 you will get the answer to be 31 by under root of 342 this is the final answer unit போட்டுக்கோங்க ஓகேவா unit போட்டுக்கோங்க சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த क्वेश्चन சால்வ் பண்றதோட மெத்தடாலஜி இப்போ hope you understood that second case study இப்போ நம்ம third case study குள்ள போயிடலாம் third case study during a heavy gaming session அப்போ temperature of the student's laptop processor increases significantly and after the session the processor begins to cool down the rate of cooling is proportional to the difference between the process temperature and the room temperature ஓகேவா அதாவது rate of cooling அப்படினா dc by dc is proportional to
the difference between the processor temperature minus the room temperature. Okay va? So initially the processor temperature is 85 initially. The rate of cooling is defined by equation d by dt, T cross T minus K T minus 25 where T represents the temperature of processor time. Okay va? சரி, இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக நீங்க கீழே எழுதிருக்கேன். பட் ஆனா உங்க क्वेश्चनல வந்து வேற நோட்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம ஆனா போடணும். ஓகேவா? இப்போ அவங்க பேசிக்கலி சொல்றது வந்து என்னன்னா கொடுத்திருக்கிறது d by dt T of T equals minus K T of T minus 25. இனிஷியலா அது வந்து எவ்வளவு இருந்திருக்கு? 85 இருந்திருக்கு. where T, T will represent the temperature of the process at time T and K is a constant அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்த ஸோ அந்த ஈக்குவேஷனை இப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்படி எழுதுறோமா d by dt T of T equals to K of T of T. இப்போ இது நம்ம எப்படி போடலாம்? நம்ம வந்து மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா d of T of T divided by T of T minus 25 equals minus KDT. ஓகேங்களா? அதாவது நத்திங் பட் இந்த டேர்ம் இங்க கொண்டு வரேன், dt அந்த பக்கம் கொண்டு வரேன், மைனஸ் KDT ன்னு கொண்டு வருது. இப்போ நான் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டேன். இன்டகிரேட் பண்ணனும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இவங்க இன்டகிரேட் பண்ணனும் log of tt minus 25 கிடைக்குமா? இந்த பக்கம் பண்ணனும்னா minus kt plus c. c அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? t minus 25 equals to இந்த log இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப அது என்ன ஆகும்? e power minus kt plus c இப்படி ஆயிடுமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த t power t மட்டும் t and t மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். மீதி எல்லாரையும் அந்த பக்கம் கொண்டு போறேன். அந்த பக்கம் கொண்டுட்டு போனா என்ன நடக்கும்? e power minus kt plus c plus 25 வருமா? கரெக்டா? as it is given that first time 0வா இருக்கும்போது இனிஷியல் டைம்ல அதாவது t வந்து 0வா இருக்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க? t of t வந்து t of 0 இருக்கும்போது 85 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அப்போ I can say இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா t of 0 e power minus k into 0 plus c equals 25 plus 25. கரெக்டா? அப்ப இதோட வேல்யூ வந்து 85 minus 25 equals to என்ன சொல்லலாம்? e power 0 plus e power c it is equals to c. அப்போ e power 0 ன்னா என்னது? 0 தான். அப்ப I can just say it 0 ஆயிடுச்சு. plus c மட்டும் இருக்கு. plus c நான் இங்க தனியா கீழ போட்டுக்கிறேன். அப்ப 0 plus c. அப்ப c is equals to 60. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிச்சா? இப்போ c equals to 60 அப்படின்றத இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது t power t equals CE ல e power minus kt plus c plus 25 இது 60 தானே? அப்ப நம்ம plus c வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து into c வரும். அதனால தான் பவர் நம்ம எழுதிப்போம். இங்க பாருங்க. into c தான் வந்திருக்கும். எங்க போச்சு? இங்க நம்ம வந்து plus c ன்னு எழுதிருக்கோம்ல. அது ஆக்சுவலா மேல பவர் plus c இருக்குன்னா இங்க பாருங்க. இப்போ நீங்களே பாருங்க. just for example a power 2 into a power 3 னாதான் a power 2 plus 3. அப்போ e power kt plus c அப்படின்னா e power kt into e power c. e power c னா nothing but c. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? e power minus kt
மல்டிப்ளிகேஷன்ல என்ன போட்டுக்கலாம், நம்ம क्वेश्चन 3 ஓட ஆன்சர் கிடைச்சிருக்குல 16 plus 25. இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ள போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல क्वेश्चन என்ன முதல்ல அப்படினா, how long will it take for the process temperature to reach 40 degrees Celsius reach பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? k ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, log e 4 ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. சரி, 40 நிமிஷத்துக்கு இது எவ்வளவு எடுத்துக்கும் அப்படினா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா t பவர் ஒரு பர்టిక్యులர் டைம் t ல வந்து 40 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த t தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ क्वेश्चनல அந்த போன பழைய ஈக்குவேஷன் என்னது? இதான அந்த பழைய ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 40 equals 60 e power minus kt plus 25. இந்த 25 இப்படி இந்த 25 இருக்கா, இந்த 25 இங்க வந்தாங்க என்ன நடக்கும்? இந்த 25 இங்க வந்ததுன்னா 15 ஆயிடும். 15 equals 60 e power minus k அப்படின்றதுக்கு பதிலா I can just put what அப்படின்னா, அவங்க क्वेश्चनே கொடுத்துட்டாங்க k ஓட வேல்யூ வந்து 0.03 t. கரெக்டா? k ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து இந்த e பவர் மட்டும் இருந்தா போதும். அப்போ 60 இந்த பக்கம் வரட்டும். இல்ல அப்படின்னா பேசிக்கலி நான் என்ன பண்ணலாம், இந்த e பவர் இந்த பக்கமும் 15 இந்த பக்கமும் கொண்டு வரேன். இப்போ 60/15 equals e பவர் மைனஸ்ல இருக்கு. அப்படி போச்சுன்னா அது e பவர் பிளஸ்ல இருக்கு. 0.03 t கேன்சல் பண்ணீங்கன்னா 4. கரெக்டா? இப்போ லெட்ஸ் டேக் log on both sides. அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். log 4 equals to log e பவர் k. log e-யும் கேன்சல் ஆயிடும். அப்ப log 4 ஓட வேல்யூ உங்களுக்கு क्वेश्चன்ல வந்து கொடுத்தாச்சு. log 4 ஓட வேல்யூ equals to 1.3863 equals இந்த இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது 0.03 t into log e. சரி, இந்த மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? t தானே வேணும். அப்ப t மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மீதி 3863 divided by 0.03 போட்டிங்க அப்படின்னா, இது நீங்க வந்து சால்வ் பண்றீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி 1. இது வரும் வேல்யூ. இது நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 46.21 மினிட்ஸ்னு வரும். ஸோ இதோட இந்த மொத்த சாம்பிள் பேப்பர் முடியுது. along with case series have completed. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாம்பிள் பேப்பர்ஸ் ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். பை பை.